நாம உன் வீட்டுக்கு போயிட்டு தான் அப்புறம் எங்க வீட்டுக்கு போறோம், சரியா? தம்பி, என் வீடு ரொம்ப சின்ன வீடு. நீ அங்க எப்படி வருவ? அதுவும் இல்லாம ஐயாட்ட சொல்லாம எப்படி கூட்டிட்டு போறது? ஐயோ முருகா, அப்பாலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? நான் ரொம்ப நாளாவே உன் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா நேரமே கிடைக்கல. இன்னைக்கு அது கூட்டிட்டு போயிட்டு போயே ப்ளீஸ் முருகா. அப்படியா? சரி, வா தம்பி, போவோம். தேங்க்ஸ் முருகா. உங்க ஆத்தாக்காரி என்கிட்ட விட்டுட்டு வேலைக்கு ஓடி போயிருதா? நீங்க 2 பேரும் என்ன வரத்து வரையே? உங்க 2 பேரத்தையும் பள்ளிக்கூடத்துல கொண்டு விட சொன்னா உன் அப்ப விட மாட்டேக்கான். அவ பால்வாடிக்கு 4 நாள் போனா 5ஆவது நாள் போக மாட்டேக்கா. 2 பேரும் படிச்சாதானே முன்னேற முடியும். வா தம்பி, வா. வா தம்பி, என்ன பாக்குற? இதுதான் என் வீடு. அவன் என் மகன் கோபாலு, அவ என் பொண்ணு வித்யா. இது எங்க அம்மா. யார் இந்த பிள்ளை? நீ வேலை பார்க்கன்னு சொன்னியே, அங்க ஒரு பையன் இருக்கான்னு. அவனா இவன்? குடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையே நம்ம வீட்டுல? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆச்சி. நான் இப்பதான் பள்ளிக்கூடத்துல இருந்து வரேன். சரி, முருகன் வீட்டுல எல்லாரையும் பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். தங்க கட்டி என்னமா பேசுதான்? ஆளு என்னமா இருக்கான்? அழகா இருக்கானே. தேங்க்ஸ் ஆச்சி. வித்யா, நீ பள்ளிக்கூடம் போடியா? கோபாலு, நீ பள்ளிக்கூடம் போடியா? எங்க தம்பி, பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டா வீட்டை பார்க்க ஓடியாந்துருது. எங்க போகுது? இந்த கோபாலு பையன் இருக்கானே, பண்ணாத சேட்டை கிடையாது. பள்ளிக்கூடத்துல போய் பிள்ளையில அடிச்சு வச்சிருந்தான். அங்க இருந்து ஒரே கம்ப்ளைண்டா வருது. இவன் இருக்காள, அங்க கொண்டு விட்ட உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்க ஓடியாந்துருதா. என்ன செய்ய, பால்வாடியில தான் கொண்டு விட்டோம். படிக்கிறது கிடையாது. ஒன்ன மாதிரியா? என்ன வித்யா அப்படி பாக்குற? எதுவும் பேச மாட்டியா? நீயும் எனக்கு தங்கச்சி தான், இவனும் எனக்கு தம்பி தான். 2 பேரும் நல்லா படிக்கணும், சரியா? சரி. கோபாலு, நீ ஏன் சட்டை போடாம நிக்கிற? எங்கயா 2 சட்டை இருந்துச்சு, அதுல ஒண்ணு கிழிச்சு போட்டுட்டான். ஒண்ணு இப்பதான் துவைச்சு காய போட்டிருக்கேன். அதான் சட்டை போடாம நிக்கான். 2 சட்டை தான் வச்சிருக்கானா? ஆமாயா, என்ன செய்யறது? எங்க நிலைமை அப்படித்தான் இருக்கு. இந்த பையவுல வேலை வெட்டிக்கு ஒழுங்கா போகணும்ல. எங்க போறான்? குடிச்சிட்டு மலாக்க மலந்துருவான். இப்பதான் உன் அப்பா என்னமோ வேலை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அங்க வேலைக்கு வரானாம்ல. என்ன முருகா, நீ வேலைக்கு ஒழுங்கா போக மாட்டியா? நீ குடிப்பியா? தம்பி, அது இப்ப குடிக்கிறது இல்ல, முன்னாடி குடிச்சிட்டு அதான் ஒன்ன கூட கடத்தி வச்சிருந்தோம்ல, அதுதான் தம்பி. ஏதாவது காசுக்கு எப்பவாவது வேலைக்கு போவேன். இப்ப வேலை இல்ல, ஒண்ணு இல்லையா? இப்பதானே அப்பா கிட்ட சேர்ந்திருக்கேன். சம்பளம் வந்த உடனே சட துணிமணி எடுத்து கொடுத்துருவேன். ஐயோ தம்பி, அவளும் 4 வீட்டுல வேலை பாக்குறா. அதான் வேலைக்கு போயிருக்கா. என்ன சொல்லுவீங்க பாட்டி? வேலைக்கு போயிருக்காங்களா? என்ன வேலைக்கு? எங்க அம்மா வேலைக்கு போலியே, வீட்டுல தானே இருக்காங்க. உங்க அம்மா வேலைக்கு போயிருக்க மாட்டாங்களா இருக்கும். இங்க என்ன செய்ய, இவன் ஒருத்தன் வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியாதுல்ல. அதனால அவ 2 வீட்டுல பாத்திரம் தேய்க்க போறா. அதான் வர வருமானத்தை வச்சுதான் குடும்பம் ஓடுது. கோபாலு, நீ பள்ளிக்கூடம் போகணும், சரியா? அண்ணே அடுத்த தடவை வரும்போது உனக்கு சட்டை, பாப்பாவுக்கு சட்டை எல்லாம் எடுத்துட்டு வரேன், சரியா? சரி. சரி முருகா, அம்மா தேடுவாங்க, வீட்டுக்கு போமா? ஐயோ தம்பி, உனக்கு எதுவுமே கொடுக்கலையே. என் பொண்டாட்டி இருந்திருந்தா எதையாவது கொடுத்திருப்பா. பரவாயில்ல முருகா, இப்ப வீட்டுக்கு போவோம். இன்னொரு நாள் நான் வரேன், அப்ப சாப்பிட்டுட்டே போறேன், சரியா? சரி தம்பி. பாய் வித்யா, பாய் கோபால். பாய் அச்சி, போயிட்டு வரேன். சரியா என் தங்கம், என்ன அழகா பேசுற. பார்த்து போயிட்டு வா. ஏலே, பிள்ளைய பத்திரமா கூட்டி கொண்டு விட்டுட்டு வா. சரிம்மா. வந்திருக்கானா பாரு. பள்ளிக்கூடம் விட்ட உடனே நேரு வீட்டுக்கு வரணுமா இல்லையா? எங்க சுத்தி தலைறான்னு தெரியலையே. இந்த முருகனுக்கு போனை போட்டா எடுக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு மேல் சுடுதேன்னு அனுப்பல. இவன் பண்ற அழிச்சாட்டியா இருக்கே, தினமும் எனக்கு இவனோட பாடாதான் இருக்கு. ஐயோ அம்மா, அவன் வந்துடுவான், கொஞ்சம் பொறுமையா இருமா. ரொம்ப தாண்டா பண்றான். இன்னைக்கா எப்ப பார்த்தாலும் அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். வரட்டும், இன்னைக்கு வெடுக்கிறனா இல்லையான்னு பாரு. ஏண்டா இம்பட்டு நேரம் எதுக்கு திருட்டு மொழி முடிக்கிற? முருகன் எங்க? நான் ஏன் திருட்டு மொழி முடிக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு இப்படி பத்திரகாளி ஆட்டம் நிக்கிற? முருகன் இப்பதான் என்னை விட்டுட்டு போறான். வந்து விடுறேன்னு சொன்னான். அதெல்லாம் வேண்டாம், நீ வீட்டுக்கு போ, நான் உள்ள போயிடுவேன்னு சொல்லி வந்துட்டேன்.
சரி, எதுக்கு லேட்டு அத சொல்லு. அதுவா, நான் ரொம்ப நாளா முருகன் வீட்டுக்கு போகணும்னு இருந்தேன். இன்னைக்கு இவ வேற வரலையா, சரி முருகன் வீட்டுல போய் அவன் புள்ளியில பாட்டு வருவோமேன்னு சொல்லி என்னையும் கூட்டிட்டு போன்னு சொன்னேன். அவன் கூட்டிட்டு போக மாட்டேன்னு தான் சொன்னான். ஆனா நான் தான் கூட்டிட்டு போன்னு சொன்னேன். எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? அதிக பிரசங்கத்தனமா ஏதாவது பண்றது. அவன் வீட்டுக்கு போய் இப்ப என்ன செய்ய போற? முருகன் வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கு சொன்னான். அதான் சரி அவங்களையும் போய் பாட்டு வருவோமேன்னு போனேன். பொறு அவனுக்கு இருக்கு. அவனை குடுக்கற குடுல அடங்குவான். உன்னை இஷ்டத்துக்கு அங்க இங்க கூட்டிட்டு அலையறான். இப்ப எதுக்கு அவன் மேல கோவப்படுற? அவன் ஒண்ணும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லல, நான் தான் கூட்டிட்டு போன்னு சொன்னேன். ஆமா, நீ என்னத்துக்கு திருட்டு முடி முழிக்கிற? உனக்கு காய்ச்சல் அடிக்க சொன்னியே, காய்ச்சல் சரியாட்டா? தம்பி, டீச்சரை பாத்தியா? அவங்க டூர் போறதுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களே, இன்னைக்கு கேட்டாங்களா? பார்த்தேன். அப்புறம் அவங்க மிஸ் டூருக்கு வருவானா, அவன் அண்ணனுக்கு காய்ச்சல் சரியாயிருமான்னு கேட்டாங்க. சாட்டர்டே தானே, என் அண்ணன் டூருக்கு வருவான், நானும் வருவேன்னு சொல்லிட்டு நாளைக்கு காசு தருவான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் முருகன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேனா, எனக்கு டூருக்கு போக வேண்டாம்னு தோணுச்சு. அதனால நான் டூருக்கு வரல. நீ மட்டும் போயிட்டு வா. ஏன்டா தம்பி, நீ டூருக்கு வரலையா? வரணும்னு தான் நினைச்சேன். அப்புறம் எனக்கு மூடு சரியில்லை, சரி போக வேண்டாம்னு விட்டேன். ஏன்டா உனக்கு மூடு சரியில்லை? சும்மா தொலைச்சு காப்பையா? மூடு சரியில்லைன்னா சரியில்லை தான். நான் வரல, நீ மட்டும் டூருக்கு போயிட்டு வா. இப்ப அவன் என்ன கேட்டுட்டானே எரிஞ்சு விழுற. டூருக்கு போவாட்டி இரு, காசு மிச்சம். டூருக்கு போக மாட்டேன்னு தான் சொன்னேன். காசு வேண்டாம்னு சொன்னேனா? எனக்கு டூருக்கு போற காசை என்கிட்ட கொடு, நான் டூருக்கு தான் போல. என்னடா தம்பி சொல்ற? காசை வச்சு நீ என்னடா செய்வ? டூருக்கு வாடா, ஜாலியா இருக்கும். காசை வச்சு நான் ஏதாவது செய்வேன். ஆனா நான் டூருக்கு வரல, நீ ஏன் போயிட்டு வா. இல்ல, காசை மட்டும் வச்சு என்ன செய்ய போற? இப்பவே சொல்றியா வெளுக்கட்டா? அது வந்து அந்த காசுல வித்யாக்கும் கோபாலுக்கும் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். யாருடா தம்பி வித்யாவும் கோபாலும்? முருகன் இருக்காளா, அவன் பிள்ளைங்கடா. வித்யாவும் கோபாலும் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பர்டா தம்பி. ஆமா, ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல. நம்ம 2 பேருமே டூருக்கு போக வேண்டாம். அப்பா ஆட்ட காசு வாங்கி முருகனுக்கு கொடுப்போம், அவன் ஏதாவது வாங்கி கொடுப்பான். சரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ தான் டூருக்கு போகணும்னா நீ டூருக்கு போ, நான் பாத்துக்கிடுவேன். எனக்கு பொம்புட்ட பக்கத்துல வந்து காதை கடிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்க. தள்ளி உட்காந்தே சொல்லு. இல்ல தம்பி, கன்னியாகுமரி தானே கூட்டிட்டு போறாங்க. அதான் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம்ல. இன்னொரு தடவை அப்பா கூட போனா போச்சு. நீ முருகனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறல, நானும் வாங்கி கொடுப்பேன். சரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து முருகன் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம். சரியா? நிஜமாவா சொல்ற? நம்ம 2 பேரும் காசை வச்சு முருகன் பிள்ளைகளுக்கு சட்டை எடுக்கிறதுக்கு முருகன் கொடுப்போம். சரியா? சரிடா தம்பி. என்னாச்சுடி? 2 பேரும் என்ன சொல்றாங்க? நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல அனிதா, 2 பேரும் டூர் போகலையா. அந்த காசை வச்சு முருகன் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, இது என் செல்லக்குட்டி அஸ்வினோட ஐடியாவா? ஆமாமா, இப்பதான் முருகன் வீட்டுக்கு போனேன். 2 பிள்ளைகளும் சட்டை போட மாட்டாங்களா, அதான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். சூப்பர்டா தங்கம். சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்து அப்பா புது வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்க போய் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். சரிம்மா. வாவ், சூப்பரா இருக்கே. அப்பா நல்லதா பார்த்து வீட்ல எல்லாம் செட் பண்ணிட்டு நம்மள கூப்பிட்டுருக்காங்க. அருண், இங்க வாடா. அம்மா, இங்க வந்து பாரு. ஆமாடா, இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாயிருக்குமே. அருணே, இங்க வா, வந்து பாருடா. அனிதா, இங்க வா அனிதா. என்னடி இது? போட்டோ ஒரு பிரேம்ல போடுறத விட்டுட்டு செவத்துக்குள்ளேயே இப்படி மாட்டி வச்சிருக்காரு. இந்த அத்தானுக்கு வேற வேலையே இல்லை. ஐயோ அம்மா, சூப்பரா இருக்குல்ல. எவ்வளவு அழகா அப்பா யோசிச்சு பண்ணிருக்காங்க. நீ ஏதாவது சொல்லிட்டே இருக்காதம்மா. ஆமாம்மா, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம முகத்தை நாமளே பார்க்குற மாதிரி அப்பா செஞ்சிருக்கு. தெரியுமா? என்ன, எப்படி இருக்கு? ஐயோ அத்தான், சான்ஸே இல்லை. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா இருக்குதான். என்ன அனிதா, நீ எதுவுமே சொல்லல? நல்லா இருக்குதான். டேய் அஸ்வினி, வாடா நம்ம பெட்ரூம் போய் பாப்போம். ஆமால அண்ணே. டேய் அருணே,
அப்படி கேக்குற? நீயும் அண்ணனும் சேர்ந்து தானே இருப்பீங்க, பின்ன எதுக்கு அம்மா கூட இருக்கணுங்கிற? இல்ல ஐசம்மா, அண்ணன் வேணும்னா அம்மா கிட்ட பாத்துக்கிட்டோம். நீ எப்பவும் தனியா தானே இருக்கிற, அதான் நானும் உன் கூட பாத்துக்கலாம்னு நினைச்சேன். டேய், எப்பவுமே நீ அண்ணனை பிரிஞ்சு இருக்கவே கூடாது. நீயும் அண்ணனும் சேர்ந்து தான் இருக்கணும். வேணும்னா நீ, நான், அண்ணன் 3 பேரும் இந்த பெட்ரூமை எடுத்துக்குவோம், சரியா? சூப்பர் ஐசம்மா, நீ ரொம்ப நல்லவா. எதுக்குடா இப்படி ஐஸ் வைக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நீ எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போட, அதான் சொன்னேன். ஆனா எனக்கு தான் ரொம்ப கோவம் வந்துடும். ரொம்ப கோவம்லாம் படக்கூடாது, சரியா? சரி வா, அப்பா நமக்காக தானே வீடு வாங்கியிருக்காரு, நம்ம போய் சுத்தி பார்ப்போம். சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சித்ரகலா சகோதரி, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் மாமா, ஐசு, அனிதா சிஸ்டர், அருண், அஸ்வின், எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சித்திரகலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? மாமா நல்லா இருக்கேன், நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சித்ரகலா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சித்ரகலா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சித்ரகலா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய கோடை சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ so much. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? தேங்க் யூ ஆண்டி. ஹாய் ரேவதி சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம் சூப்பர் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. தேங்க் யூ சித்தி. ஹாய் ரேவதி சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் சூப்பர்னு சொல்லிருக்கீங்க. தேங்க் யூ. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டேய், எனக்கும் பாயாசம், ஐசு நாத்தனார் பைத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கும் பாயாசம் வேணுமா? அஸ்வின் உங்களுக்கும் பாயாசம் தருவேன், சரியா? நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து தராம எடுத்து குடிப்போம், சரியா? ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தம்பி குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அஸ்வின் குட்டி, உனக்கு குறும்பு அதிகம் தான், நீ பொய் சொல்லக்கூடாது. அண்ணாவை பார் எப்படி இருக்கிறார்கள், நீ நல்ல பிள்ளையா இருக்க வேண்டும் அப்படின்னு அபிதா ஆண்டி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஆண்டி, சரியா சொன்னீங்க. ஆனா அந்த பையன் ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கிறான். அபிதா ஆண்டி, நீங்க சொல்றது சரிதான். ஆனா என்ன செய்யறது, ஏதாவது சின்ன சின்ன குடும்பம் பார்த்தா தான் நல்லா இருக்கு. அண்ணனை ஏதாவது சொல்லி ஏமாத்திட்டு இருந்தா ஜாலியா இருக்கு. அதான் அப்படி ஃபன் பண்ணுனேன் தெரியுமா? உங்களுக்கு பாயசம் வேணுமா? நான் வச்சிருக்கேன், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க, சரியா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் லக்ஷ்மி, தெலுங்கு ஹவுஸ் லைக் 45 லைக் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லல்லி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ. ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம். அஸ்வின் செல்லம், உனக்கு பால் பாயாசம் ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் பால் பாயாசம் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் அனுப்புகிறேன் என்னோட 2 குட்டி செல்லங்களுக்கும். அரவிந்த் மாமா, அப்பா வந்தது ரொம்ப ஹாப்பி. தங்கச்சி பிசாசு மாதிரி ஆடுறா. அரவிந்த் மாமா, இது உங்களுக்கு தான் ஐஸ்கிரீம், எனக்கு ரொம்ப ஐஸ் வச்சுட்டீங்க, அதுக்கு தான் இதை அனுப்பியிருக்கேன். போய் சொன்னா பொருத்தமா சொல்லணும் மாமா, எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்க, நீங்க தான் சொன்னீங்க ஊருக்கு போயிட்டு வந்தா பாடுவேன்னு. உங்க ஃபேமிலி எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மலையாள இது எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ், சித்திரை விசு. எங்க செல்ல மாமாக்காக ஐ லவ் யூ உம்மா உம்மா, ஹாப்பி விசு.
எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? ஐஸ் வச்சிருக்கேனா? ஐஸ் தான் பக்கத்துல இருக்கால, வேற எங்க ஐஸ் வைக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பேக் பெயின் குறைஞ்சிருக்கா? நல்லா ரெஸ்ட் எடுமா, உடம்ப பார்த்துக்கமா. லவ் யூ ஸோ மச்மா. நீ எங்கே என் நண்பே, நீ இன்றி நான் இங்கே, மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும், உந்தன் அன்பு இல்லாது எந்த ஜீவன் இல்லாது, நீ எங்கே என் அன்பே. என்ன சாந்தியக்கா, உங்களுக்காக பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஓ, பாட சொன்னீங்களா? சரி சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஹாப்பி விஷு. உடம்பெல்லாம் இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much மா. ஹாய் அலினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். எனக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். அஸ்வின் செல்லம், அஸ்வின் உன் குசும்புத்தனத்தை ஆரம்பிச்சிட்டியா? பாவம் அருண். சரி சரி, ஆனதாச்சு, என்னை மறந்துடாத. எனக்கும் பாயாசம் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் எல்லாருக்கும் நலமா? தேங்க்ஸ், நானும் நலம். அத்தான், அடுத்த முறை ட்ரிப் நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வருவோம், ஓகேவா? அத்தான், என் அத்தானுக்கு இந்த சாங், போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும். சரி சரி, கோவிச்சுக்காத. அனி என் கூட தானே அத்தான் வர்றாரு, அதுக்கு இவ்வளோ கோவம்? ஆத்தாடி, அனி காதுல இருந்து புகையா வெளியே வருது. ஐசு அனி சாரி சூப்பர். டுடே ஸ்டோரி வெரி சூப்பர். லவ் யூ ஆல் சோ மச். உமா உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்க. தேங்க்யூ சோ மச் யாலினி. ஓமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் போகும் பொன்னி யாரும். போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னியாரும் பாடும் காணும் நூறும் காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம். போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும். என்ன யாழ்னியக்கா, நாங்கள் 2 பேரும் எதுக்கு பாடினோம் தெரியுமா? எங்கள் காதில் புகை வர்றது இருக்கட்டும், இப்போ உங்கள் காதில் புகை வந்திருக்கோம்ல, அதானே தனியாக கூட்டிகிட்டு போக போகிறீங்களா? நாங்கள் 2 பேரும் வராமல, அதான் நாங்கள் 2 பேரும் பாடணும். இது எப்படி இருக்கு? ஹாய் அல்னியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தானை கூட்டிட்டு ஜாலியாக ட்ரிப் போகிறது ஐடியா இருக்கா? சரி சரி, போயிட்டு வாங்க. ஹாய் யாழினியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க அப்பாவோட ட்ரிப் போறீங்களா? நான் வராம எப்படி? ஆமா யாழினியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் அருணும் வராம ட்ரிப் எப்படி ஜாலியா இருக்கும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம், சரியா? ஐ லவ் யூ so much. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யாக்கா, அரவிந்த் மாமா, அனிதாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பராக பேசுறீங்க. ஐஸ்வர்யாக்கா, மாமா, அனிதாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அப்பா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. ஹாய் ஐஸ்வர்யாம்மா, அனிதாம்மா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். அரவிந்த் மாமா, ஐ லவ் யூ ஸோ மச். ஐ எம் குட் மாமா. அப்பா, ஐஸ்வர்யாம்மா, அனிதாம்மா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி, எல்லாரும் தூத்துக்குடி வாங்க. மை ஃபேமிலி, அஸ்வின் தம்பி, சூர்யா, எனக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா. உனக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பாக உனக்கு பாயாசம் எடுத்துகிட்டு வரேன். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியாம்மா? கண்டிப்பாக தூத்துக்குடி வந்தா உன்னை பார்க்க வரேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. என்ன சங்கீதாக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பால் பாயசம் பிடிக்குமா? சூர்யா அண்ணனுக்கும் பிடிக்குமா? 2 பேருக்கும் தரேன், சரியா? ஐ லவ் யூ மா.
ரமணி ரமணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ரமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க் யூ so மச். உங்களுக்கு அஸ்வின் பிடிச்சிருக்கா? தேங்க் யூ ஆண்டி. ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அருண், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன அஸ்வின், அருண் நல்லா மாட்டி விட்டுறீங்க. பயங்கர பிரில்லியன்ட் ஆயிட்டீங்க. அஸ்வின் குட்டி, தங்கம், பட்டுக்குட்டி, அருண் குட்டி, நீங்க 2 பேரும் வேற லெவல். வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. வீடியோ செம்ம சூப்பர். ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ அருண், ஐ லவ் யூ அஸ்வின். உம்மா உம்மா, வீடியோ ரொம்ப ரொம்ப அருமை, நன்றி. அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, பாயாசம் செம்மையா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். அஸ்வின் கொடுத்த பாயாசம் நீனும் குடிச்சியா? ஐ லவ் யூ ஸோ மச் மசிலா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாயசம் சூப்பரா இருந்துச்சா? தேங்க் யூ so மச்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ஐ லவ் யூமா. ரொம்ப வேலையா? உங்களுக்கு டைமே இருக்காதுல்ல. ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க கமெண்ட் போடுங்க. ரொம்ப வேலையா இருந்தா நல்லா ரெஸ்ட் எடுங்க, சரியா? ஐ லவ் யூமா. ஐ மிஸ் யூமா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேலை ரொம்ப இருக்குதா? டயர்டா இருப்பீங்களா? அதோட தான் என் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்றீங்கல்ல. நல்லா ரெஸ்ட் எடுங்க, சரியா? ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ், அனிதா, அண்ணா, ஹாய் குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எபிசோட் சூப்பர். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் பிரதர் பாண்டிங் நல்லா இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமா செல்லங்களா, ட்ரெஸ் சூப்பர். அண்ணா உங்கள் பாட்டு சூப்பர். என் கமெண்ட் படிக்க மறந்துட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சாரிம்மா, பிஸியில் மறந்துருப்பேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. அத்தான் கமெண்ட் படிக்க மறந்துட்டாரா? சாரிக்கா, பிஸியாக இருந்திருப்பாரு, அதான் மறந்துருப்பாரு. சாரிக்கா. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் லக்ஷ்மி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் லக்ஷ்மி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் பாயசம் குத்தினேன், நீங்க குடிச்சீங்களா? ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் ராதிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ராதிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் ராதிகா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so மச். அருண் குட்டி, அஸ்வின் குட்டி, வேற லெவல் காமெடி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ so மச். ஹாய் ராதிகா அம்மா, ஐ லவ் யூ so மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்கள் வீடியோ பார்த்து எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு நானும் என் தம்பியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.